வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல அரிசி மாவு வச்சு சூப்பரா கிறிஸ்பியா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வேற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் அரை டீஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கூடவே 2 டீஸ்பூன் ஆயில் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா நுர வர ஆரம்பிச்ச பிறகு ஒரு கப் அளவு அரிசி மாவு உள்ள சேர்க்கும் போதே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவை தனியாக எடுத்துட்டு சப்பாத்தி கல்லில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி ரொம்ப நைஸாக உருட்டக்கூடாது. இந்த அளவுக்கு திக்னஸாக உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்காக இந்த ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஷேப் தேவையோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்கொயர் டைப்லேயோ இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்லேயோ கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதை நம்ம தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை ஒன்றுன்னா உள்ளே சேர்த்துக்கணும். நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்கும். அதனால அந்த மாதிரி ஒன்றுன்னா உள்ளே சேர்த்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரே பக்கமாகவே சிவந்து வரும். 2 பக்கமும் ஒரே மாதிரி வேகாது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி லைட்டாக ஒரு கலர் வரும். அந்த டைமில் நாம் இதை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் காரத்துக்காக தேவையான அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சாட் மசாலா இல்லை அப்படின்னா வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். ஏன்னா நம்ம உப்பெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரிசி மாவு வச்சு சூப்பராக கிறிஸ்பியாக நம்ம வீட்டிலே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நன்றி.